அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக அரசு சார்பில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை 7வது வார்டு சிறப்பு முகாம் கூட்டம். இன்று திருவேற்காடு நகரமன்ற 7வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திமுகவின் ஏஜேபி ருக்மணி காந்தி பவுல் ஏற்பாட்டில் வார்டு சிறப்பு முகாம் கூட்டம் அயனம்பாக்கம் டாக்டர் அம்பேத்கர் விளையாட்டு மைதானம் எதிரில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுகவின் திருவள்ளூர் மத்திய மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் ஏஜே பவுல், திமுகவின் திருவள்ளூர் மத்திய மாவட்ட பிரதிநிதி ஏஇ செல்வதுரை, 7வது வார்டு வட்டக்கழக செயலாளர் திமுகவின் விநாயகம் மற்றும் மாவட்ட நகர வார்டு கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வார்டு சிறப்பு முகாம் கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் இடையே பிரச்சனைகளை கேட்டு அறிந்ததில் நடைபாதை, பூங்காக்கள் மற்றும் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரேஷன் கடை, இடுகாட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள எரிவாயு தகன மேடை நடைமுறைக்கு கொண்டு வரவும், மழைநீர் தேங்கி சாலைகளை பழுது அடைந்து சாலைகளை சீரமைக்கவும், சுடுகாடுக்காக பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகிகளிடம் கோரிக்கைகளை வைத்து நகராட்சி அதிகாரிகளிடம் மனுக்கள் வழங்கப்பட்டது. நன்றி, வணக்கம். லுக்சார் சேனலுக்காக உங்கள் வெங்கடேசன். விஷயங்களை செய்கிறார்கள், ஒரு சில விஷயங்களை செய்ய மறுக்கிறார்கள். அதற்காக பல போராட்டங்கள், பல பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் நகராட்சியில் சந்திக்கின்றோம். உதாரணமாக நமது அண்ணா தெருவில் உள்ள அப்போலோ சைடில் உள்ள ஒரு பெரிய பார்க் ஒன்று இருக்குது. பார்வையிட்டு இது உடனடியாக செய்யும். ஏன்னா மழைக்காலமாக இருக்கிறதுனால உடனே காய மாட்டேங்குது. உடனே காய்ஞ்சாலும் பரவாயில்ல. என்க்ரோச்மெண்ட், சாக்கடை நீர், செப்டி டேங்கு வழிஞ்சு சாக்கடை நீர் ரோட்டில் வந்துன்னே இருக்குது. அதை ஆமாம், செப்டி டேங்க் நீர், கழிவு நீர் சாலையில் பாயுது. அதை சரி பண்ணணும். இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் வார்டு சிறப்பு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிற நகராட்சிக்கும் இந்த 7வது வார்டு கவுன்சிலர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அரசாணை எண் 324 நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை நாள் 17/10/2025 படி நகராட்சி பகுதி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் அடிப்படை சேவை. அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்டில் என்னென்ன குறைகள் உள்ளது என்பதை இங்கு நகராட்சி சார்பில் வந்திருக்கிற அதிகாரியிடம் நீங்கள் உங்கள் குறைகளை கூறி அந்த குறைகளுக்கு நிவர்த்தி செய்து கொள்ளலாம்.